அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியற்ற கூறியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சிரமங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கும் போதோ, கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கும் போதோ, இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளை நம்ம சந்திச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலையும் நம்ம புலம்பக்கூடிய வார்த்தைகள் என்னவா இருக்குது? அல்லாஹ் என்ன பார்க்க மாட்டேங்கிறானே, மற்றவங்களெல்லாம் அல்லாஹ் பார்க்கறானே, என்னுடைய துவாவை மட்டும் அல்லாஹ் கபூலாக்க மாட்டானா, அல்லாஹ் எனக்கும் உதவி அல்லாஹ் செய்யவே மாட்டானா, நம்ம மட்டும் இப்போ வரையும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி இது போன்ற வார்த்தைகள்ல தான் நம்ம அதிகமா புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது நம்முடைய நபிமார்கள் பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் சந்திச்சாங்க. அந்த சூழ்நிலையும் அல்லாஹுடைய உதவி இருந்தது. ஏன் அல்லாஹுடைய உதவி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவங்க அல்லாஹ்வை சார்ந்து இருந்தாங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க, அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்லிட்டு பொறுமையாகவும் இருந்தாங்க அல்லாஹுடைய உதவி வர வரைக்குமே. ஆனா நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா கூட அல்லாஹ்வை நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனா அந்த நம்முடைய நபிமார்கள் அனைவருமே அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க, அவங்களோட இக்கட்டான சூழ்நிலையிலையும் கூட. இப்போ யூனுஸ் நபியை எடுத்து பார்ப்போம். யூனுஸ் நபியை பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒரு கடல் உள்ற, ஒரு மீன் வயிற்றுடைய உள்ற இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் யூனுஸ் நபி செஞ்ச பிரார்த்தனை என்ன? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வணங்க தகுதியானவனை உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை யா அல்லாஹ், நீயே பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நான் உனக்கு அநீதம் செய்து விட்டேன் யா அல்லாஹ், நீதான் எனக்கு இந்த இருளில் இருந்து வெளியாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா யூனுஸ் நபி? ஒரு நபி ஒரு மீன் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த இருளான சூழல், அந்த சூழ்நிலையிலையும் யூனுஸ் நபி பிரார்த்தனை செஞ்சாங்களா இல்லையா? அந்த பயம் கொண்ட சூழ்நிலையிலையுமே அல்லாஹ் பிறகு யூனுஸ் நபியை வெளியாக்குனானா இல்லையா அந்த இருளில் இருந்து? அப்ப இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடம், உலகமே நம்மளை விட்டு போனாலும் அல்லாஹ் நம்மோட தான் இருக்கிறான்னு சொல்லி. அடுத்து மூசா நபி எடுத்து பார்ப்போவாங்க. மூசா நபிக்கு முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். மூசா நபியோட சமூகத்தார்கள் அனைவருமே மூசா நபி மேல நம்பிக்கை இல்லாம ஒரு வார்த்தையை சொன்னாங்க. மூசாவே, உன்னை நம்பி வந்தோம், எங்களை நீ கைவிட்டுட்ட, எங்களை ஏமாத்திட்ட மூசாவே, எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நொடி என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயம் கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. அப்ப மூசா நபி சொன்ன பதில் என்ன தெரியுமா? கல்லா இன்னமா ஐயா ரப்பி சயஹதீன். ஒருபோதும் அல்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான், அல்லாஹ் நமக்கான வழியை நிச்சயமாக காட்டுவான் என்று சொன்னாங்க. அல்லாஹ் வழியை காட்டினானா இல்லையா? கடலை பிளக்க செய்தானா இல்லையா? மூசா நபியும் அவங்களோட சமூகத்தார்களை அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? ஃபிரௌனுடைய சமூகத்தார்களை அல்லாஹ் கடலை மூழ்கடிக்க செய்து அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிச்சானா இல்லையா மூசா நபிக்காக? அப்படிப்பட்ட அல்லாஹ் நபிமார்களுக்கே உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானா? அப்போ இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எந்த எதிரிகளாலும் நம்மை அழிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருக்கும் வரை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும் வரை. அடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய உற்ற தோழனாகிய நம்முடைய இப்ராஹிம் நபி நெருப்பான அந்த கிணற்றில் தூக்கி வீசப்பட போறாங்க. அந்த நேரத்துல இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த சமூகத்தார்கள் அனைவருமே சொன்னாங்க, உன்னை நெருப்பில் வீச போகிறோம் இப்ராஹிமே, பயந்து கொள் இப்ராஹிமே என்று சொன்னாங்க. அப்போதுதான் இப்ராஹிம் நபி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய விதமாக அந்த வார்த்தையை சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அந்த வார்த்தையால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபிக்காக அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டு அந்த நெருப்பை அல்லாஹ் குளிராக்க சொன்னான். இப்ராஹிம் நபி அந்த கிணத்தில் விழுவும் பொழுது அந்த நெருப்புடைய அந்த விளைவு தெரியவில்லை, குளிராக இருந்தது இப்ராஹிம் நபிக்கு. அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். எந்த எதிரியாலும் நம்மை அழிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கும் வரை. அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பராகி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சௌருடைய குகையில தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையில அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த சௌருடைய குகை உள்ள இருக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு மேல எதிரிப்படைகள் இருக்கக்கூடிய அந்த நிலையில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து பயம் கொள்றாங்க. பயம் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நமக்கு மேல் 70 வாள்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க குனிந்து பார்த்தா நம்முடைய கதை முடிஞ்சிருச்சு அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பயப்படக்கூடியது எல்லாமே, நான் கவலைப்படக்கூடியது எல்லாமே உங்களுடைய நிலைமையை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, பயம் கொள்ளாதே, கவலை கொள்ளாதே அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதுதான் அந்த வார்த்தை. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க,
என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர், அல்லாஹ் நம்ம இருவர் மட்டும் இருக்கிறோம் நீ நினைச்சிட்டு இருக்கிய அபூபக்கரே, நம்மோடு மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் அபூபக்கரே, பயம் கொள்ளாதீர், கவலை கொள்ளாதீர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சொன்னாங்க. அப்ப பாருங்க, நம்முடைய நபிமார்கள் அனைவருமே இது போன்ற சிரமங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் இருளான நிகழ்வுகளும் அவங்க சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலையும் கூட அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்து அவங்க அல்லாஹ்வுடைய உதவியை தேடினாங்களா இல்லையா? அதே மாதிரி தானே நம்மளும் இருக்கணும். எனவே நம்முடைய வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ, வேலை கிடைக்காமல் இருந்தாலோ, தோல்விகளை சந்திச்சாலோ, பல சிரமங்களை நம்ம சந்திச்சாலோ, பல சோதனைகளை நம்ம சந்திச்சாலோ, நம்முடைய நபிமார்கள் நினைச்சு பாருங்க, எப்படி யூனுஸ் நபியை எப்படி இருளில் இருந்து அல்லாஹ் வெளியேற்றினானோ, மூசா நபியை எப்படி அந்த கொடுங்கோலனாகி அந்த ஃபிரௌன் இடத்திலிருந்து அல்லாஹ் எப்படி காப்பாத்தினானோ, இப்ராஹிம் நபி எப்படி அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் அவங்கள காப்பாத்தினானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி அந்த எதிரிப்படைகள்கிட்ட இருந்து எப்படி அல்லாஹ் காப்பாத்தினானோ, அதே போல நம்மளையும் காப்பாற்றுவான். எனவே அல்லாஹ்வை சார்ந்திருந்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருந்து பொறுமையை கொண்டு தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.